ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற சத்து மாவு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சத்து மாவை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், உங்ககிட்ட இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த மசாலா வேர்க்கடலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை. வேர்க்கடலை வறுக்க தேவையில்லை, வறுக்காத வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாமே இந்த வேர்க்கடலையில் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நான் வாணலியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரே சமயத்தில் அப்படியே போட்டு நம்ம கரண்டி வச்சு உடச்சி விட்டோம் அப்படின்னாலே நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். திருப்பியும் ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. நம்ம சூடாக ஊற்றுறதுனால நமக்கு வேர்க்கடலை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு உடச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வேர்க்கடலை கிடச்சிரும். எண்ணெய் ஊற்றல அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகாது. அதனால சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் இதை எடுத்துருங்க. அடுத்ததாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால இந்த வேர்க்கடலைக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.